வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகாரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் நினைஞ்சு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே இருந்தால் மார்க்கெட் அப் சைடு போக வாய்ப்பு இருக்கும். செகண்ட் சப்போர்ட்டுக்கு கீழே இருந்தால் மார்க்கெட் இறங்க வாய்ப்பு இருக்கும். அதே சமயத்தில் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டில் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து இந்த ரேஞ்சுக்கு போகிறது வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். அதாவது ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போக வாய்ப்புன்னு சொல்லிட்டு காலையில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகி தான் மார்க்கெட் வந்து நம்ம எதிர்பார்த்து அந்த டார்கெட் பண்ணுச்சு. நம்ம அதுக்கப்புறம் இடையில வந்து டெலகிராமில் இது கொடுத்து இந்த இடத்து பிரேக் பண்ணால் திருப்பி அப்சைடு போக வாய்ப்புன்னு சொல்லிட்டு, ஆனால் இந்த ரேயை பிரேக் பண்ண முடியல, திருப்பி ஃபால் தான் அடைஞ்சிச்சு. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டிலாம் சொல்லியிருந்தோம் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணாலும் மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்புன்னு சொல்லிட்டு, ஆனால் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இது நடக்கலை பெருசாக. பிரேக் பண்ணாங்க, ஆனால் பெரிய மூவ்மெண்ட்ஸ் இல்லை. அதே போல் செகண்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ண மார்க்கெட்டில் ஃபால்ட் இருக்குன்னு எதிர்பார்த்தோம். அதுவும் மார்க்கெட் கிட்டத்தட்ட முடிய போகிற ஸ்டேஜில் தான் அது பிரேக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. சரி, ஓகே. ஆனால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ரெண்டு சைடுமே பிரேக் கொடுத்துட்டாங்க. அதாவது மேலேயும் பிரேக் கொடுத்துட்டாங்க, கீழேயும் கொடுத்துட்டாங்க. இப்போ பார்த்தோம்னா நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே ஹைலி வாலட்டைலாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு நிஃப்டிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எழுதி ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த டே கேண்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ட்ரெண்ட் லைன், இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் எடுத்த மாதிரி தெரியுது. பார்ப்போம். கரெக்டாக கிளியராக அந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் தான் மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே தான் க்ளோசிங் இருக்குது. இருந்தாலும் நம்ம சொல்லியிருப்போம் இந்த கேண்டோட லோவை பிரேக் பண்ணால் மட்டும் தான் மார்க்கெட்டில் நம்ம வந்து பேரிஸ் எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்கோம். அது எந்த இடம்னு பார்த்தோம். சரி, ஆமாம், 23,537 இந்த இடத்த பிரேக் பண்ணால் மட்டும் தான் மார்க்கெட் இறங்க வாய்ப்பு இருக்கும். இது டே கேண்டில் செட்டப் படி. சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், 50 மினிட்ஸில் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 23,709, அடுத்து 23,790, அடுத்து 23,915. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 23,599 இன்றைக்கி போனாலும், அடுத்து 23,537, அடுத்து 23,359. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் இனிமேல் அப்சைடு போகணும்னா இந்த இடம் தாண்டினா தான், அதாவது 23,900 பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட்டில் புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். இதுக்கேட்ட மார்க்கெட்டில் பேரிஸ்க்கான வாய்ப்பு தான் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஏறினாலும் மார்க்கெட் இறங்கிறதுக்கான செட்டப் தான் அதிகம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃப்ளாட்டாக ஓப்பனானா இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸை தாண்டாத பட்சத்தில் மார்க்கெட் வந்து இறங்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இந்தமாதிரி மூவ்மெண்ட்ஸ் தான் இருக்க வாய்ப்பு இருக்கும். இங்கேருந்து மேலே போய்ட்டு இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகி கீழே வரது வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டில் கூட வரது வாய்ப்பு உண்டு. ஆனால் செகண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு தான் ஸ்ட்ராங்குன்னு சொன்னோம்னா இந்த இடம் தான் நம்ம எடுத்துக்கலாம். இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். அதாவது செகண்ட் சப்போர்ட்டுக்கும் செகண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு இடையில மார்க்கெட் இருக்கிறது வாய்ப்பு இருக்கும். பெரிய ஃபால் எப்போ எதிர்பார்க்கலாம்னா இந்த செகண்ட் சப்போர்ட் அதை பிரேக் பண்ணால் மார்க்கெட்லேருந்து அந்த 23,359 வரைக்கும் இறங்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து அப்சைடு லேசாக மூவ் ஆகிட்டு திருப்பி ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஒரு வேளை பெரிய கேப் அப் இருந்து மார்க்கெட்டில் வந்து அந்த 23,915 பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டில் அப்சைடு போகிறது வாய்ப்பு இருக்கும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸை செகண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே இருந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணனாலும் மார்க்கெட் இறங்குறதுக்கு வாய்ப்பு அதிகம். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சு, அதாவது தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் தாண்டாத வரைக்கும் மார்க்கெட்டில் இறங்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எழுதி ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ டே கேண்டில் பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா நிஃப்டியில் கூட சப்போர்ட்டுக்கு இது பிரேக் பண்ணியிருப்பாங்க ஆக்சுவலாக. இந்த ட்ரெண்ட் லைன் போட்டோம்னா பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இது பிரேக் பண்ணிட்டு தான் மார்க்கெட் மேலே போயிருக்கும். ஆனால் இது வந்து வீக்கான ஒரு க்ளோசிங் தான். இருந்தாலும் இந்த ரெட் கேண்டலோட லோ வரைக்கும் நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு பிறகு தான் ஃபாலாகும். பெரிய ஃபால்னால் இதுக்கு கீழே தான் இருக்கும். அதாவது 50,600க்கு பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட்டில் இது ஒரு பெரிய ஃபால் இருக்க வாய்ப்பு இருக்கும். இல்லைன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே, அதாவது பெரிய ரேஞ்சு இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக தெரியுது. சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 51,166, அடுத்து 51,628, அடுத்து 51,979 இன்றைக்கி போன ஹை. அப்புறம் சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 50,609 அப்படிங்கிற ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். அடுத்து 50,382, அடுத்து 49,939 தேர்ட் சப்போர்ட்டாக இருக்கும். சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸுக்கு வாய்ப்புன்னு பார்த்தோம்னா, என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இன்றைக்கி போன ஹையை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட்டில் அப்சைடை பற்றி யோசனை பண்ணலாம். அதுக்கெல்லாம் என்ன தான் மேலே போனாலும் மார்க்கெட்டை வந்து இறங்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இந்தமாதிரி மூமெண்ட்ஸ், அதாவது ஒரு வேளை மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸே மார்க்கெட்டில் ரெசிஸ்டன்ஸ் ஆகி கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸில் இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து
இந்த செகண்ட் சப்போர்ட்டையும் உடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதாவது இதை தாண்டாத பட்சத்தில் இல்லை ஒருவேளை மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சையும் பிரேக் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் போயிட்டு இந்த ரேஞ்ச் வரைக்கும் இல்லைனா இந்த சப்போர்ட் அதாவது இது வரைக்கும் தான் வாய்ப்பு இருக்கும். இந்த ரெசிஸ்டன்ஸ் ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிச்சுன்னா செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகி மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் வரது வாய்ப்பு இருக்கும். இல்லை மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் போயிட்டு மார்க்கெட் ஃபால் ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் 49,939 வரைக்கும் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். 51,979ங்கிற தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் தான் மார்க்கெட்லேருந்து புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். அது வரைக்கும் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் என்ன தான் அப்சைட் பண்ணாலும் மார்க்கெட்டில் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.